வணக்கம். இன்றைய தினம் 5 ஏப்ரல் 2021. டைம் கரெக்டாக 9 மணி 21 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி நம்ம 33,700 கால் ஆப்ஷன், 33,700 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 700 கால் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் 190 கிட்ட வந்தா பை, 150 கீழே போச்சுன்னா செல்லு, 790 கிட்ட வந்தா செல்லு, 880 மேலே போச்சுன்னா பை. 33,700 புட் ஆப்ஷன் 255 கிட்ட வந்தா பை, 205 கீழே போச்சுன்னா செல்லு, 891 கிட்ட வந்தா செல்லு, 980 மேலே போனால் பை. இன்றைக்கி வெபினார் இருக்கிறதுனால என்னால் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. இந்த ட்ரேட் எல்லாமே முடிஞ்ச உடனே நான் ஃபைனலாக உங்களுக்கு என்னன்றது சொல்கிறேன். டைம் கரெக்டாக 11 மணி 2 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் 33,700 கால் ஆப்ஷனில் வந்து ஒரு பை வந்திருக்கு. அதே போல் 33,700 புட் ஆப்ஷனில் வந்து ஒரு செல் வந்து திரும்ப பை வந்து மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கேல்பிங்லேயே நம்ம ஒரு பொசிஷன் எடுத்திருந்தோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு 8,100 கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அதாவது 33,700 கால் ஆப்ஷனில் ஒரு இது வந்து நியூட்ரலில் கட் ஆகிடுச்சு. அதே போல் 33,700 புட் ஆப்ஷனில் ஒரு 1,200 கிட்ட மைனஸில் கட் ஆச்சு. அதே போல் 33,400 புட் ஆப்ஷன் வந்து ஸ்கேல்பிங்கில் எடுத்தது. அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 9,300 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் புக் பண்ணிட்டோம். இதோட நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். ஏன்னா இன்றைக்கி என்னால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல, இருக்குது வெபினார் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த டீ டைமில் தான் நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.